அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸோட தான் வந்திருக்கேன். என்னன்னா ஆனந்த் ராஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டெவலப் ஆயிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 1986 டெவலப் ஆயிருக்கு. பிஃபோர் நம்ம எந்த ஒரு ஸ்டாக் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அதோட கம்பெனியோட சம்மரி நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 40 வருஷமாக இந்த கம்பெனி இருக்குது. இவங்க வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஏரியாவில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐடி பார்க், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல். ஸோ எந்த வித ரெண்டல் பில்டிங் ஆர் எந்த பில்டிங்காக இருந்தாலும் இவங்க கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸும் நல்லா காமிச்சிட்டு இருக்காங்க ஃபண்டமெண்டலி நான் செக் பண்ணும்போது. ஸோ மெயினாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துடலாம். சிம்பிள், இந்த கம்பெனி வந்து கூகுளோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு. எம்ஓயுனா ஒரு ஒப்பந்தம். ஓகேங்களா? டீல். ஸோ என்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுளுக்கு வந்து டேட்டா சென்டர் தேவைப்படுது. டேட்டா சென்டர்னா உங்களோட ஸ்டோரேஜ், நீங்கள் என்னென்னலாம் யூடியூப்ல யூஸ் பண்ணுறீங்க இல்லை வாட் எவர், கூகுளோட ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து டேட்டா சென்டர் மூலயமா தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இட்ஸ் டெக்னிக்கலி சவுண்ட் வைட். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நெட்டில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸை வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் ஆனந்த் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நியூஸ் வந்துடும். டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன வேணுமோ படிங்க. பட் விஷயம் என்னன்னா கூகுள் வந்து இவங்களோட டைப் பண்ணதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 7% மார்க்கெட்டில் ஹை ஆயிருக்கு. ஸோ அதோட நியூஸ் தான் இங்கே இருக்குது டோட்டலாக. ஸோ 7% கெயின் ஆகி 12% வரைக்குமே ரேலி நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ஜஸ்ட் நியூஸ் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ நம்ம சேனலோட ஸ்டைல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம 1 இயர் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்ஸ் அகைன்றது ஒரு பிலீவ். ஓகே, சரி. நான் வந்து ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ட்ரேடிங் வியூவில் 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். ஸோ 1 இயர்க்கு நான் ஃபுல்லாக டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து போயிட்டு ஜஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு பார்ப்போம். ஸோ 1 இயர் முன்னாடி இங்கே தான் லோ ப்ரைஸாக இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து போயிட்டு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதால எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா 170. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100% மேலே ரிட்டர்ன்ஸ்ன்றது இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது சவுண்ட் குட், நல்ல ஸ்டாக்காக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஒரு பியர்லிஷில் இருந்திருக்கு. கண்டினியூஸாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு நியூஸ் வந்ததால் ஒரு கேப் அப் ஆகி நல்லாவே வந்து என்ன இருந்ததுன்னா ஓப்பன் அப் ஆகிருந்தது. ஆஃப்டர் 3:15 அப்படி வரும்போது இன்ட்ராடே முடியும் போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே ஒரு பிரேக் அவுட் நடந்தால் இது கண்டிப்பாக வந்து 500 மேலெலாம் ஈஸியாக வந்து அட்டைன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? மேபி வந்து 550 ஆர் 650 போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ நியூஸும் இருக்குது. ஸோ அதால் ஓவரால் பார்க்கும்போது இட் இஸ் அ பெட்டர் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து உங்களோட விருப்பம். ஏன்னா வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் நிறைய பேர் இருக்காங்க ஃபீல்டில். அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு. இன்னொன்று வந்து வாட் எவர் உங்களோட மணி நீங்கள் யார்கிட்ட ஒரு அனலைஸ் நீங்கள் போனாலுமே டூ யுவர் ஓன் அனலைஸ். உங்களுக்கு ஓன் அனலைஸ் பண்ண தெரியலனா தயவு செஞ்சு நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்டராக மாறாதீங்க. ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. தட் இஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் டெய்லி பேஸில் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.